இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் முகத்தை பார்த்து எடை போடலாம், முகத்தை பார்த்து உங்களை அறிந்து கொள்ளலாம், முகத்தை பார்த்து உங்களை புறக்கணிக்கலாம், முகத்தை பார்த்து உங்களை ஏளனம் பண்ணலாம், முகத்தை பார்த்து உங்களை பரியாசம் பண்ணலாம். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிற தகப்பன், உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிகிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிகிற தகப்பன் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிற தகப்பனா இருக்கிறார். மனுஷன் புறக்கணித்தாலும் ஆண்டவர் உங்களை புறக்கணிப்பதில்லை, மனுஷன் தள்ளினாலும் ஆண்டவர் உங்களை தள்ளுவதில்லை. ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைமையிலே வைப்பதற்கு அவர் திட்டம் கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். உங்க கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய நெருக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்திலே இருக்கிற மன உளைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் வற்றி போன நீரூற்றுகளை கர்த்தர் சுரக்க பண்ண போகிறார், தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே புதிய வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிற தெய்வம் அல்ல, தெய்வம் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அவர் பார்க்கிற தெய்வம். ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் எப்படி ஜெபித்திருக்கிறீர்கள், எந்த நேரமெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள் என்பதை அவர் பார்க்கிற தகப்பன். உங்களுடைய காத்திருப்புக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கலங்காதே, திகையாதே, கர்த்தரோடு கூட இருக்கிறார். அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தின் நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை கொடுத்து உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை உயர்ந்த நிலைமையில வைப்பார். உங்க கஷ்டத்தை எல்லாம் மாற்றி உங்களுக்கு வற்றாத நீரூற்றை கொடுத்து பல ஆசீர்வாதங்களை தந்து உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை பார்க்கிறவர், கஷ்டங்களை பார்க்கிறவர், மன பாரங்களை பார்க்கிற தெய்வம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற தெய்வுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.